தாவேகா தலைவர் விஜய்க்கு எதிராக அடுக்கடுக்கான ஆதாரங்களை கையில் எடுத்திருக்கக்கூடிய சிபிஐ 3 பேர் விசாரணைக்கு போனார்கள். மாற்றி கையை காட்டி விஜயை மாட்டி விட்டிருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கிறது. சிபிஐயினுடைய சார்ஜ் ஷீட் அடுத்த 20 நாட்களுக்குள் போட வாய்ப்பு இருக்கிறது என்கிற தகவல் வரும்பொழுது, தேர்தலுக்கு முன்பாக சார்ஜ் ஷீட்டில் விஜயனுடைய பெயரை குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய பட்டியலில் சேர்க்க வாய்ப்பு இருக்கிறதா, சிபிஐ திரும்ப எப்போ வேணாலும் கூப்பிடுவோம் என்கிற டிஸ்க்ளைமரோடு திரும்ப அனுப்பியிருக்கிறார்கள். என்ன நடக்கிறது? தாவேகாவுக்குள் உள்ளடி வேலைகளா இல்லது வெளிப்படையாக அவர்கள் சொன்ன பொய்கள் எல்லாம் அம்பலப்பட்டு சாயம் வெளுத்திருக்கிறதா என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் செய்தி தொகுப்பு. பரபரப்பான சிபிஐ விசாரணை. இதில் விஜய் வசமாக சிக்கி இருக்கிறாரு. தாவேகாவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் மாற்றி பேசி விட்டுருக்குறாங்க அப்படின்னு கோர்த்து விட்டதாக சொல்லப்படுகிறது. எப்படி பார்க்குறீங்க? நேற்றிலிருந்து வரக்கூடிய செய்திகள் அது 3 நாளுமே ரொம்ப தெளிவாக தெரிந்தே கசிய விடப்பட்ட செய்தி தான். நமக்கு என்ன சந்தேகம்னா, சிபிஐயே இதை கசிய விடுகிறதா, விஜய்க்கு ஒரு நெருக்கடி உருவாக்குகிறார்களா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் அதில் இருக்குது. இப்போ எப்படியெல்லாம் நேற்றுக்கு அவ்வளோ விஷயங்கள் வெளியில் வந்திருக்கு அப்படின்னா, அவங்க கேட்குறாங்க, நம்ம முன்னாடி பார்த்தது மாதிரி அவங்க கேட்கக்கூடியது, யார் சொல்லி நீங்கள் பொறுமையாக வரணும் அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னா? காவல்துறை சொன்னதுன்னா அதுக்கான ஆடியோ ஆதாரங்கள் இருக்கா? வேனை முன்னாடியே நிறுத்துங்கன்னு சொன்னதாக காவல்துறை சொல்கிறாங்களே, இல்லை நீங்கள் உள்ளே வாங்கன்னு நீங்கள் சொன்னீங்களா, அவங்க சொன்னாங்களா அப்படின்ட்டு அனுப்பப்பட்ட ஆடியோக்கள் எல்லாம் ப்ளே பண்ணி காட்டியதாகலாம் பார்த்தோம். இப்போ நேற்றுக்கு என்னென்னா, புஷி ஆனந்த்கிட்ட அவர் எடுத்தெடுப்பில் கையை விரித்து விட்டார். நான் தான் சொன்னேன், அதாவது இது 12 மணிக்கு கூட்டம்னு நான் தான் பேசினேன், எனக்கு அந்த மாதிரி தான் தகவல் வந்துச்சு, அதனால் நான் சொன்னேன். ஆனால் பர்மிஷன் 3 to 10 வாங்கினது அப்படிங்கிறது பர்மிஷன் வாங்குறதுக்கு தான் நான் போனேனே தவிர அவர் எங்கே பேசணும் என்ன ஏதுன்னெலாம் எனக்கு தெரியாது. அவங்க 2 பேரும் தான் ஆதவ் அர்ஜுனாவையும் சிடிஆர் நிர்மல்குமாரையும் கை காட்டிட்டு புஷி ஆனந்த் இவ்வளோதாங்க நான் பண்ணதுன்னு ஒரு கிட்டத்தட்ட அப்ரூவர் ஆன மாதிரி நின்று இருக்கிறார். ஆனால் புஷி ஆனந்தின் மீது இருக்கக்கூடிய மிக முக்கியமான தவறு, இதுக்கு முதல் கோணல் முற்றும் கோணல் அவர் தான். ஏன்னா அவர் 3 மணின்னு லெட்டர் கொடுக்கவும் போகிறாரு, 12 மணின்னு மைக்கில் சொன்னதும் அவர் தான், தலைமை நிலைய செய்தி குறிப்பில் கொடுத்ததும் அவர் தான்ன்றது அது தனியாக சிபிஐ அதை பார்த்துக்க போகிறாங்க. பட் உள்ளே வரணும், இந்த இடம் வரைக்கும் வருவோம், ரோட் ஷோ ஆளை கூப்பிட்டுட்டு வர்றது, இதுக்கெல்லாம் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு புஷி ஆனந்த் அந்த இடத்துல கை காட்டியதாக செய்திகள் வெளியாயிருக்கு. இன்றைக்கி நாளிதழ் முழுக்க அந்த செய்தி வந்துருச்சு. ஆதவ் அர்ஜுனாவும் நிர்மல்குமாரும் மாற்றி பேசியிருக்கிறார்கள்ங்கிற குற்றச்சாட்டு வருது. என்னென்னா, நீங்கள் அங்கே வந்தவங்களுக்கான ஆர்கனைசேஷனில் சிக்கலாயிருக்கு, ரோட் ஷோ ஸ்லோவாக போகலாம், காவல்துறை வேகமாக வர சொன்னதாக அவங்க சொல்கிறாங்க, அவங்க ரெக்கார்ட்ஸ் தராங்க, நீங்கள் இல்லை அப்படின்னு மறுத்தீங்களா, ஏன் ஸ்லோவாக வந்தீங்க, அந்த முடிவை யார் எடுத்தா? ஒரு 200 மீட்டருக்கு முன்னாடியே நிப்பாட்டுருங்க, எங்கள் நிலைமை சரியில்லை அப்படின்னு சொன்ன பிறகும் நாங்கள் அங்கே தான் போவோங்கிற முடிவை யார் எடுத்தா அப்படிங்கிற விஷயங்கள் வருகிறது. இதற்கு முன்பாக இங்கே ஒரு 200 பேர் விசாரித்தாங்க இல்லையா, கரூருக்கு அஜய் ரஸ்தன் தலைமையில். அந்த காலகட்டத்திலேயே விஜயனுடைய கார் டிரைவரும் விசாரிக்கப்பட்டு அவரிடம் சில விஷயங்கள் பெற்று வைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத இவங்க 3 பேருமே மறந்துட்டாங்களோன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ இவங்க 3 பேரும் கட்சி சார்பிலே ஒரு வழக்கறிஞர் டீம் வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க நீங்கள் இப்படி தான் சொல்லணும்னு சொல்லி அனுப்பினாலும் இது நேரடியாக உள்ளே இருந்த ஓட்டுநருக்கு என்னுடைய வாக்குமூலத்தோடு மாறி போகுது அப்படின்னா எல்லாரும் அட் டைமில் விசாரணைக்கு தனித்தனியாக கூப்பிட்டு விசாரிப்பதற்கான வாய்ப்பு உள்ள இருக்குது. அப்போ அந்த அவனி ஓப்பன் ஆகுது. ஏன்னா டிரைவர் அங்கே நேரடியாக இருந்தவர், களசாட்சி அவர் தான். இவங்க பேசுனது உள்ளே இருந்த அத்தனை சிசிடிவி 8K கேமரா இவ்வளவும் ஆவணப்பூர்வமாக கையில் இருக்கும்போது ஒன்றில் மாற்றி சொன்னாலும் சந்தேகப்பட்டால் திரும்ப விசாரணைக்கு வாங்கன்னு கூப்பிட்டு கோணத்தை மாற்றி அவங்களையே முன்னுக்கு பின் முரணா, ஏன்னா இது அத்தனையும் பெரும்பாலும் வீடியோ பூர்வமாகவும் அவங்க பதிவு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. விசாரணையை வீடியோ பூர்வமாக இருக்கும்பொழுது அப்போ அன்னைக்கு சொன்னதை ஏன் மாற்றி சொல்கிறீங்கன்னு அவங்ககிட்டே போட்டு காட்டுவாங்க. இன்னொன்று அந்த வாகனம் வரும்போதே நீங்கள் சீக்கிரமாக சேருங்க, இங்கே நிலைமை மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிர்மல்குமார்கிட்ட பேசியிருக்கிறாங்க. இவர் ஆதவ் அர்ஜுனாவிட்ட அவர் மாற்றி பேசும்போது ஆதவ் அர்ஜுனாவிட்ட கேட்டிருக்காங்க. இல்லை அப்படி யாருமே என்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லும்போது வீடியோ ஆதாரத்தை காட்டியிருக்காங்க. இதை பாருங்கள், நீங்கள் தப்ப முடியாது அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கிறாங்க. இப்படி தான் பல இடங்களில் இவர்கள் சிக்கி இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா எங்கே சிக்கல் வருதுன்னா, எங்கள் தரப்பில் சில தவறுகள் இருந்ததுன்னு அவங்க ஆரம்பத்தில் சொல்லிட்டு, பட் இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு கூடுதல் பொறுப்புன்னா அது வேற. எங்கள் பக்கம் எந்த தப்புமே இல்லைங்கிற டோனை நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் பண்ண தவறுகள் பட்டவர்த்தனமாக வெளிப்படக்கூடிய சூழலில் எவ்வளோ நாளைக்கு அப்படி சாதிச்சிட முடியுங்கிற கேள்வி வருது. அப்போ அந்த இடமே நாங்கள் ஒரு தவறுமே செய்யவில்லைங்கிறதுல இருந்து தான் அந்த ஸ்டாண்டில் தான் அவங்களுக்கு சிக்கல் வருதுன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ இதற்கு பிறகு விஜய் அழைக்கப்படுவதை
தள்ளி போடலாமே தவிர தவிர்க்க முடியாதுங்கிற சூழல் சட்டம் தெரிந்த எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா அடிப்படையில் விஜய் ஒரு ஐ விட்னஸ். நீங்கள் அவர் மீது குற்றம் சாட்டுவது அப்புறம் ஒரு ஐ விட்னஸாகவே உங்களை சம்மன் பண்ணி கூப்பிட்டு விசாரிக்க முடியும். இதில் சிபிஐக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, வீட்டுக்கே கூட வந்து சிபிஐ விசாரிக்கலான்னு ஒரு தரப்பு சொல்லுகிறார்கள். அந்த தவிர செய்ய மாட்டாங்க. சென்னை ஆஃபீஸ்க்கே கூப்பிட்டு கூட தான் இவங்க 3 பேர் விசாரிச்சிருக்கலாம். டெல்லி வர வச்சதில் இங்கே தமிழ்நாடு அதிகாரிகளுக்கும் அவங்களுக்குமான ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கணும், ஒரு ஆங்கிள் இருக்குது. ஏன்னா சிபிஐ அமைச்சர்கள் மீது சில கடிதமெல்லாம் எழுதி தமிழ்நாடு அரசு லெவலில் அதை கண்டுக்கலை, இடி அனுப்பின லெட்டர்ஸு இதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் இல்லைங்கிறதுக்காக ஒரு ஈகோ கிளாஷாகவும் டெல்லிக்கு வர வச்சாங்கன்னு ஒரு பார்வை இருக்குது. அதை தாண்டி விஜய் இங்கன்னா எவ்வளோ கூட்டத்தை கூட்டுவாங்க, யார் கூட்டினாலும் அது சிக்கல் தான்றதுனால அந்த தவிர அவங்க செய்ய மாட்டாங்க. அதை விட முக்கியம் விஜய் அங்கே வர வைக்கிறதுங்கிறது தான் அவங்க ஏரியா. அது அவங்களுக்கு இன்னும் குஷனோடு இருக்கும். உள்ளே பில்டிங்குள்ளே போகிறத வரைக்கும் தான் நம்ம நாட்கள் கேமராவில் எடுத்து நேஷ்னல் மீடியா அங்கே டெல்லி பீட் பார்க்குற ரிப்போர்ட்டர்ஸ் அனுப்புவாங்களே தவிர உள்ளே என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அது ஒரு மாயக்கோட்டை. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அலிபாபா குகை மாதிரி தான். திரும்ப உள்பக்கம் இருந்து மந்திரத்தை சொல்லி திறந்து நீங்கள் வெளில வந்தால் தான் தெரியும் உள்ளே என்ன நடந்ததுங்கிறது. ப்ராப்பராக ஃபுல்லாக A to Z வராது. உள்ளே இருந்தவங்களே தகவல் சொன்னாலும் அவங்களால அவ்வளோ தரத்து ஞாபகம் வச்சுக்க முடியாதுங்கிற சூழல் இருக்கும். இப்போ விஜயை அழைக்கிறார்கள் என்று தெரிந்தவங்க கூட அழைக்கிறதுக்கான காரணத்தை எல்லாத்தையும் இவங்க 3 பேரும் தான் கொடுத்துருக்கிறார்கள். இதற்கு முன்பாக அந்த 200 பேர் வரைக்கும் அவங்க விசாரித்து அவங்க வாக்குமூலம் வாங்கினாங்க இல்லையா, அதில் இருந்து தான் கேள்விகள் தயாரிக்கப்படும். இது போக முன்னுக்கு பின் முரணாக சொன்னவர்களை தனித்தனியாக அழைத்து அவர் சொன்னதை வச்சு இவர்கிட்ட கேள்வியும் இவர் சொன்னதை வச்சு அவர்கிட்ட கேள்வியும்னு கிராஸ் பண்ணாங்கன்னா யார் யார் மாற்றி பேசுகிறா அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ அவங்க வந்து சார்ஜ் ஷீட் போடணும். வழக்கமாக சார்ஜ் ஷீட்டுங்கிறது 90 நாளில் போடணும். நீங்கள் செப்டம்பர் 27 அப்படின்னு எடுத்திங்கன்னா அது வந்து டிசம்பர்லேயே போட்டிருக்கணும். ஒருவேளை எங்கள் கைக்கு வந்ததுலேருந்து 90 நாள்னு அவங்க எடுத்தால் கூட சிபிஐ விசாரணைக்கு கொடுத்து ரஸ்தோகி குழு அமைக்கப்பட்டு இதெல்லாம் நடந்ததுன்னே கூட வச்சுக்கிட்டாலும் ஜனவரி இல்லை எண்டுக்குள்ளே அவங்க போடுறதை நோக்கி தான் நகரணும். இல்லைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸையே சிக்கலுக்குரியதாக மாற்றும். இந்த சட்ட நெருக்கடி அவங்களுக்கு இருக்குது. அப்போ இது துரிதப்பட தான் வாய்ப்பு இருக்குது. பலரும் என்ன மாதிரியான ஒரு ஒப்பீனியன் வச்சாங்கன்னா, சிபிஐயில் போட்டால் கிணத்துல போட்ட கல் நகர அது எலெக்ஷனே முடிஞ்சிரும் அப்படின்னு ஒரு பார்வையும் இருந்தது. அது வந்து நீங்கள் கூட்டணியில் சேர்ந்தீங்கன்னா தான் நடக்குமே தவிர சிபிஐ கிணத்துல போட்ட கல்லாக இருக்குமே தவிர அஜித் பவார் வழக்கோ இல்லை இதுக்கு முன்பாக நாராயண் ராணே போன்றவர்களோ இல்லை இப்படி பல வழக்குகள் இந்தியா முழுக்க இருக்குது. ஒன்று கூட்டணியில் சரி இல்லை கட்சியிலே சேர்ந்தீங்கன்னா தான் கிணத்துல போட்ட கல்லாக இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, அவங்களுடைய தேவை பொறுத்து அதை பயன்படுத்துவாங்க. அவ்வளோ ஒன்றும் இல்லை. சந்திரபாபு நாயுடுவை கைது பண்ணி வச்சுருந்தாங்க எலெக்ஷனுக்கு முன்பாக. இங்கே கூட்டணி சேர்ந்தாங்க. இன்றைக்கி ஒரு முதலமைச்சர் ஆகிட்டார். அவர் மீது போடப்பட்ட வழக்கில் இன்றைக்கி அவங்க ஊர் போலீஸே என்ன சொல்லுங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ இப்படியான பாயிண்ட்ஸுங்க அதில் இருக்குது. விஜய் அழைக்கப்படுவது அதற்கு முன்பாக, விஜய் அழைப்பதற்கு முன்பாகவே இவங்க முன்னுக்கு பின் முரணாக பேசிய விஷயங்களை எடுத்து அதில் இப்போ என்னென்னா சார்ஜ் ஷீட்னா இவங்களுடைய குற்றப்பத்திரிகை விரிவாக தாக்கல் பண்ணோம்னா நடந்த சம்பவங்களை அவங்க ஒரு புரிதலுக்கு வர வேண்டிய தேவை இருக்குது. அப்போ போலீஸ் சைடு ஆதவ அர்ஜுனாவினுடைய தியரி ஏறத்தாழ விருமாண்டி படம் மாதிரி தான். கமலஹாசன் ஒரு கதை சொல்லுவார், இந்த பக்கம் ஒரு வில்லன் பசுபதி ஒரு கதை சொல்லுவார், அபிராமி ஒரு கதை சொல்லுவாங்க. இது 3த்தையும் இணைச்சி ஒரு ஓவரால் கதைக்கு நீங்கள் வரணும். இந்த வேலையை சிபிஐ ஆடியன்ஸாக இருந்து இல்லை. இதில் மிக மிக முக்கியமாக எல்லாட்டையும் பேப்பர் கொடுத்து இந்த கொஸ்டின் எல்லாம் நிரப்புங்க, எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கே சிக்கலாகனா வீடியோ அந்த ரெக்கார்டு இருந்தாலும் பிரமாண பத்திரமாக வாங்கிறதுங்கிறது அந்த பதிலோடு சேர்த்து வாங்கும்போது தான் அது ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துறது. பல நேரங்களில் இதுக்கு தான் ரிட்டன் கேட்பாங்கன்ட்டு தான் வழக்கறிஞரை கூட கூப்பிட்டு போகிற பழக்கம் உண்டு. எப்பயுமே அந்த ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போகிறதுங்கிறது ரெகுலராக நடக்கும். அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் எவிடன்ஸாக இருக்கும். நீங்கள் தான் கைப்பட எழுதி கொடுத்துருக்குறீங்கன்னு கோர்ட்டில் அவங்க மாற்றி சொன்னாலும் அதை கிராஸ் பண்ணுறதுக்கு அது எளிமையாக இருக்குங்கிறதுக்காக அந்த ஒரு முறை செய்வாங்க. அப்போ நீங்கள் 2 பேரும் கான்ட்ரடிக்ட் பண்ணுறீங்கிறத நான் பதிவு பண்ணணும். எதுக்கு திரும்ப கூப்பிட்றீங்கன்னா ஆளுக்கு ஒவ்வொரு பதில் சொல்கிறீங்க, 2 பேரும் ஆனால் ஒரே கட்சி தான், நீங்கள் அவரை கை காட்டுறீங்க அவர் உங்களை கை காட்டுறது, அதனால் திரும்ப வாங்கன்னு கூப்பிட்றதுக்கான பேஸ் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ண. நாளைக்கு குற்றப்பத்திரிகையில் நாங்கள் கேட்டதற்கு இவங்க முன்னுக்கு பின்முரணாக சொன்னார்கள், அப்போ 2 பேர்கிட்டையும் ஏதோ தப்பு இருக்குன்னு இவங்க குற்றப்பத்திரிகையில் ஆட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பேஸ் எவிடன்ஸாக அவங்க எடுக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது அவங்க மூலயமாகவே அவங்ககிட்ட இருந்தே வாங்கி அந்த நூலை பிடிச்சி போகிறது அப்படிங்கிறதுனுடைய அந்த விசாரணையில் ஒரு முறையாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த சூழலில் தான் விஜய் இன்றைக்கு சிக்கியிருக்கார். அதற்கு முன்பாக சார்ஜ் ஷீட்டில் விஜயனுடைய ரோலுக்கு முன்னாடி நடந்தது. ஏன்னா நீங்கள் நரேஷன் எடுத்திங்கன்னா இவங்க வந்து அந்த இடத்த வாங்கிறதுக்கு முடிவு பண்ணதுலேருந்து வரணும். புஷி ஆனந்த் என்ன சொல்லிருந்தா வந்திருக்குன்னா கரூரில் பண்ணலாம், கரூர் பின்னாடி யூஸ்வலாக கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி தான் இருந்தது, ஃப்ரண்ட்டில் பண்ணலாங்கிற முடிவை நான் தான் எடுத்தேன்
அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவரும் ஜான ஆரோக்கியசாமியும் சேர்ந்தெடுத்ததான சமயத்தில் வந்தது. திமுக பண்ணிருச்சு, நம்ம உடனே பண்ணணும், அங்கேயே போய் பண்ணலாம் அப்படிங்கிறது. அதை நான் தான் கொண்டு போய் லெட்டரை கொடுத்து கம்ப்ளைண்ட் இது வாங்கினேன் போது அந்த டிசிஷனை நாங்கள் தான் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான தொடக்க முடிவை எடுத்தேன். பட் அதை தாண்டி உள்ள வேலை பார்த்ததெல்லாம் இவங்க தாங்கிற இடத்துக்கு போகிறாரு. அப்போ உங்களுக்கு தொடக்க நிலை கரூரில் போடலான்னு முடிவு பண்ணப்பட்ட நிலையிலிருந்து போஸ்ட்மார்ட்டம் முடித்து அதற்கு பிறகு கைது அந்த எஃப்ஐஆர் பதிவான வரைக்குமான ஸ்டோரி வேணும். இதில் விஜய் அங்கே வரக்கூடியது அப்படிங்கிறதே உங்களுக்கு அந்த இரவு நேரம் தான் 8 மணி தாங்கிற இடத்துக்கு போயிடும். இப்போ இதற்கு முன்பாக முந்தின நாள் இவங்க முடிவு பண்ணி மூவ் பண்ணி கோர்ட்டுக்கு போனாங்களா, இல்லை அங்கே போலீஸ் ஸ்டேஷன் போனாங்களா, யார் போனால், இதிலேருந்து அவங்க ஸ்டோரியை கொண்டு வரணும். அந்த ப்ராசஸில் இந்த மொத்த ப்ராசஸை உங்களுக்கு குற்றப்பத்திரிகையில் அந்த சீக்வன்ஸாக நரேட் பண்ணணும். அப்போ அந்த இடம் வருகிற இடம்ங்கிறதுனால அதை நோக்கியதான் இது போகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுதான் ஹோல் ப்ராசஸ் என்பதற்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க இந்த ஒவ்வொரு நூலாக கோத்துட்டு வந்து ஒட்டு மொத்தமாக தறியறதுக்கான நம்ம தறி நெய்கிற மாதிரி தான் அப்படியான விஷயங்களில் நூல் பிடிச்சி அவங்க வந்துகிட்டு இருக்காங்கிற ட்ராவல் இருக்குது. விஜய் இதில் போகாமல் சார்ஜ் ஷீட் போட்டால் சார்ஜ் ஷீட் நிற்காது. ஏன்னா விஜய்க்காக கூட்டப்பட்ட கூட்டம், விஜயை உள்ளே சேர்க்காமல் விஜயை விசாரிக்காமல் போடவே முடியாது. அது சிபிஐக்கும் சரியாக தெரியும், நல்லா தெரியும். இதில் யாரையுமே நீங்கள் ஒருவரை குற்றம் சாட்டுறீங்க அப்படின்னா அவங்க அத்தனை பேரையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும் முகாந்திரம். இப்போ இன்னொரு தரப்பை கேட்காம நீங்கள் கொடுக்கறது நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு எதிரானது, இயற்கை நீதிக்கு எதிரானதுங்கிற இடத்துக்கு போயிருப்போம். ஒன்றும் இல்லை, மாவட்ட எஸ்பி மேலே கம்ப்ளைண்ட்டு, இந்த தரப்பில் புகார் வைக்கிறாங்க, அவர் இது சரியாக கோஆர்டினேட் பண்ணால, அவர் தான் எங்களை வர சொன்னார்னு எஸ்பியை கூப்பிட்டு அது உண்மையாக நீங்கள் விசாரிக்கணும். 2 பேருடைய கான்வர்சேஷன்ஸ், அது ஃபோன் மூலயமா போச்சா, இல்லை காலா, இல்லை மெயில் கொடுத்தாங்களா, என்ன ஏது, எப்படி போச்சு, என்ன டைமுக்கு கூப்பிட்டாங்க, சிம் கார்டில் வாங்கி ஃபோனை சோதனை பண்ணுறது, இது வாய்ஸ் நோட் போயிருக்கா, இவ்வளவையும் பண்ணிட்டு தான் இவங்க சொன்னதை ஏற்றுக்கிறதா இல்லை அவர் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு நீங்கள் 2 சைட் ஸ்டோரியும் எழுதிட்டு சிபிஐ அதில் குற்றச்சாட்டுகளை அதுக்கு பிறகு அடுக்குவாங்க. அப்போ இந்த யாரையுமே கூப்பிடாமல் உங்களால் குற்றவாளியாகவோ விட்னஸ் ஆகவோ சேர்க்க முடியாதுங்கிற சூழல் இருக்குது. இல்லை, இதில் அரசு தரப்பு கொடுத்த ஆதாரங்கள் மிக மிக வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. வாக்கி டாக்கியில் பேசினது, நாங்கள் கூப்பிட்டது, எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது. இன்னொன்று வந்து மற்ற மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அன்னைக்கு வெளியிட்ட அந்த வீடியோ ஆதாரங்கள் அத்தனையும் கொடுத்துருக்குறாங்க. அது போக இவர்கள் மாற்றி மாற்றி சொல்லக்கூடியது, இந்த தெய்வங்கள் ஒவ்வொன்றும் வந்து நான் காரணம் இல்லை, நிர்மல் தான் காரணம்னு சொல்லி புஷி ஆனந்த் சொல்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய நெருக்கடியாக விஜய்க்கு தான் மாறக்கூடும். இன்னொன்று நீங்கள் சொன்ன டிரைவர் விஷயம், இப்போ டிரைவர் வந்து உள்ளால் அந்த வாகனத்தை எடுத்துகிட்டு வர அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிச்சயமாக ஒரு டிரைவராக இருக்கக்கூடிய இது வந்து தயங்கியிருப்பாங்க, உள்ளால் கொண்டு போகிறதுக்கு தயங்கியிருப்பாங்க. அப்போ யார் வந்து வற்புறுத்தினது கொண்டு போகிறதுக்கு? விஜய் பேசினாரா? விஜய் வந்து வண்டியை உள்ளால கொண்டு போக சொன்னாரா அப்படிங்கிற கேள்வியும் வந்து கேட்கப்பட்டிருக்கு. அவருடைய வசதிக்காக உள்ள சிசிடிவி கேமராக்கள் வேற வளைச்சு வச்சிருக்காங்க. கேரவனுக்குள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிறது. கால்ஸ் வந்திருந்தாலும் இவங்க பேசியிருக்கிறது கால் ரெக்கார்டாகவும் இருக்கு, கேரவன்லேயும் ஆவணங்கள் இருக்குன்னும் போது இதற்கு மேலே அவங்களால இல்லாததை சொல்லி சமாளிக்க முடியாது. அதாவது அடிப்படையில் என்னென்னா, அந்த சம்பவம் நடந்து ஒரு 3 நாட்களுக்குள்ளே இங்கே தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க இல்லையா, அந்த ப்ரெஸ் மீட்டை சார்ஜ் பண்ணி உச்சநீதிமன்றம் அவங்க கொடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவித்தாங்க. ஆனால் அவங்க இருந்த எவிடன்ஸஸ் எல்லாம் ஏறத்தாழ வெளியில் போட்டாங்க. இவங்க சொன்ன இந்த கான்ஸ்பிரசி, மயக்க மருந்தை தெளித்தார்கள், கழுத்தில் கத்தியை வைத்தார்கள், ஒரு பெரிய கும்பல் வந்தது, ஒரு 10 பேரை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறோம், அவங்க மேலே ஏற்கனவே குற்ற வழக்கு இருக்கிறது அப்படின்லாம் போடுறீங்களே. பிளாக் டிக்கெட் விற்றதாக கூட தான் உங்களுடைய மாவட்ட செயலாளர் மேலெல்லாம் குற்றச்சாட்டு இருக்குன்னு வெளியில் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக இருக்குமாங்கிறது இருக்குது. ஒரு கூட்டம் அப்படின்னா நடக்கிறதுக்கு 10 பேர் வருவாங்க, அவங்க தான் செஞ்சாங்கங்கிறது எவிடன்ஸும் சந்தேகப்படுறதுங்கிறதும் வேறு வேறு. நீங்கள் முடிவே பண்ணி இவங்க தான் செஞ்சுருக்காங்கங்கிற இடத்துக்கு பேசுகிறீங்க. அப்போ அதுக்கான ஆவணங்களை கூடனா கொடுக்க முடியலங்கிற இடம் தான் உங்களை சட்ட ரீதியிலாக சிக்கலுக்குள் தள்ளக்கூடிய இடமா இருக்குது. இது தாவேக்காவே போய் சிக்கிய, ஏன்னா அவங்க தான் இந்த சதி கோட்பாட்டை சொல்கிறாங்க, கான்ஸ்பிரசி இருக்குன்னு சொல்லக்கூடியது தாவேக்கா தானே. அப்போ நீங்கள் தான் நிரூபிக்கிற இடம் வருது. எப்பயுமே பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரூஃப் ஆஃப் பர்டன்னு சட்டத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நீங்கள் நார்மல் கிரிமினல் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரூஃப் ஆஃப் பர்டன்கிறது அரசாங்கத்துக்கு தான். ஒருவன் மீது ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறதுனா அவர் அந்த குற்றத்தை செய்தார் என நிரூபிக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அவங்க நிரூபிக்க தவறுனாங்கன்னா போதிய ஆவணங்கள் இல்லை என்று விடுதலை செய்கிறோம்னு பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் மேலே கொடுக்கலாம். இந்த இடத்துல
ப்ரூஃப் ஆஃப் பர்டன் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணதுக்கு எல்லாம் அவங்க ஆவணங்களை பொதுவெளியில் ஆல்ரெடி வச்சாச்சு, கோர்ட்டுக்குள்ளேயே கொடுத்துட்டாங்க. இது இல்லைன்னு ஒன்று நீங்கள் அந்த எவிடன்ஸஸை உடைக்கணும், ஃபேக்குன்னு அந்த இடம் இருக்குது, உங்களால் அதை பண்ண முடியல. இல்லை நீங்கள் சொல்கிற தியரிக்காச்சும் ஆவணங்களை கொடுக்கணும். கழுத்தில் கத்தியை வச்சதுக்கு ஏது சார் வீடியோ, அவர் ஏதோ வீடியோ கொடுத்தா எவ்வளோ வீடியோக்கள் இருக்குது. கழுத்தில் கத்தி வச்சதுக்கும் அந்த ஸ்ப்ரே அடித்ததுக்கும் ஏன் வீடியோ இல்லை அப்படிங்கிறது கேள்வியாக. நான் கேமராக்களை நீங்கள் சுற்றி சுற்றி வைக்கிறீங்களே, இதில் இவங்களுக்கு சிக்கலாக போனது, இவங்களுடைய லைவ் ஒன்று கொடுக்குறாங்க. அவங்க அங்கேருந்து அந்த 8K கேமராவில் லைவை வந்து எல்லா சேனலுக்கும் அந்த லிங்கை கொடுத்துருக்குறாங்க. அது போக எல்லா சேனலும் அங்கே 2 யூனிட் 3 யூனிட் போட்டு ட்ரோன்களை விட்டு ஷார்ட்டை காலையிலேருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அத்தனை ஃபுட்டேஜஸ் இருக்குது. வெறும் ஒரு ஆங்கிள் மட்டும் இல்லை, உங்களுக்கு வேறு ஆங்கிள்ஸில் அதே நேரத்தில் அவ்வளோ கேமராக்கள் பறந்துருக்கிறதுங்கிறது இவங்களுக்கு இன்னும் கூடுதல் சிக்கலாக போகுது. ரொம்ப சிம்பிள். போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டவர்களுடைய உடற்கூறாய்வில் அவர்களுடைய அந்த உணவு குழல் இல்லை அதை தாண்டி அடுத்து இருக்கக்கூடிய செரிமான குடலில் மலமும் சிறுநீரும் இருந்ததா இல்லையா, வெளியில் போகக்கூட வழி இல்லாமல் அன்றைக்கு நாள் முழுக்க அவர்கள் வெளியேற வழி இல்லாமல் அந்த நிலையோடு அவர்கள் அயற்சியாக இருந்தார்கள் என்பதை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுகிறது என்று சொன்னால் அந்த 2 வசதியை யார் ஏற்படுத்தி தந்திருக்க வேண்டுங்கிறது சிம்பிள் கொஷின். இந்த பொறுப்பை கூட நீங்கள் தட்டி கழிக்கிறது தான் பிரச்சனை. பொறுப்பை ஏற்றுக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, இது திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி அப்படிங்கிற இடத்துக்கு போகிறீங்கன்னும் போது அந்த இடம் உங்களுக்கு எதிரானதாக திரும்பி இருக்கிறதுன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. சிபிஐ உடனடியாக அதை முடிக்கணும், விசாரணை நடத்தணுங்கிறதெல்லாம் அவளை சார்ஜ் ஷீட்டை போட்டுட்டா கோர்ட்டுக்கு நீங்கள் பாட்டுக்கு விசாரணைக்கு எத்தனை சம்மனை ஸ்கிப் பண்ண முடியும்? அப்படி நடக்க விட்டால் இன்னும் பெரிய சிக்கலுக்குரியதாக அது மாறுங்கிற அந்த ஆங்கிளும் வருது. சிபிஐனுடைய வேகம்ங்கிறது சரியான வேகம்தான். அது தீர்ப்பெல்லாம் வர்றதுக்கு வருஷ கணக்கு கூட ஆகலாம், நமக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு இன்னமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு வழக்கு அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ ஆண்டுகள் போயிட்டுருக்குங்கிற மாதிரி இது வருட கணக்கில் கூட போகலாம். ஆனால் அந்த ஒன்ஸ் அந்த குற்றப்பத்திரிகை வருகிறது அப்படின்னா அதுக்கான கிராசிங், அந்த ப்ராசஸ்ஸு அதெல்லாம் போகும்போது இதுவே பெரிய அளவுக்கான நெருக்கடியாக விஜய்க்கு மாறப்போகிறது. ஏன்னா அவரின் மீது பத்திரிகையில் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அடுக்கிறார்கள்னா இன்னும் அது விவாத பொருளாக மாறும். நீங்கள் வந்து என் பக்கம் இருக்கக்கூடிய தவறுகளை நான் திருத்திக்கிறேன்னுட்டு ஒரு வார்த்தை சொன்னால் பொலிட்டிக்கலி அது வேறவா போயிடும். இப்போ இந்த சட்ட சிக்கல் உங்களுக்கு அரசியல் ரீதியிலான பின்னடைவை தர கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதுன்னு பார்க்கணும். தொடர்ந்து பேசுவோம். வரக்கூடிய நாட்களில் வந்து மறுபடியும் தவைக்கா கட்சியினுடைய இந்த தலைவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்களா, விஜய் எப்போது விசாரணைக்கு அழைக்கப்படுவார் என்கிறதெல்லாம் மிக மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம், பொறுத்திருந்து பார்ப்போம்.